வழக்கம் போல ஆண்கள் பதில் இப்போ என்ன வராது, சத்தம் வராது. ஆமா, ஆனா வரணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனை முடிந்து நீங்க போகும்போது ஒரு பெரிய சமாதானத்தோடு, ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு, மிகப்பெரிய ஆறுதலோடு, மிகப்பெரிய தைரியத்தோடு போவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேதத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை சரமா கூப்பிடுங்க. இயேசையா, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. எல்லோரி எங்களை கண்டீரே, எத்தனை நல்லவர். இயேசையா, எல்லோரி என்னை கண்டீரே. ஐயா, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை சந்தை உயர்த்தி பாடுவோமா? நல்ல தேவனே, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளையில ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒரு முகங்கள் கூட வைக்கப்படல. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆண்டவரே, யாரெல்லாம் வாஞ்சையோடு உங்க முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, உங்க சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை வேளை அவர்களுக்கு உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சில நிமிடங்கள் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாவுகளில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற பிள்ளையுடைய செவிகளை திறந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால பிள்ளையுடைய இதயத்துல வார்த்தை 30, 60, 100 பலனை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்துக்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கரங்களை நல்லா தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்ல பார்க்கலாம். பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். சபையார் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நம்ம ஆண்டவர் பெரியவர். சத்தமா உங்க மத்தியில நிற்கிற எனக்கும் இயேசுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு பின்புலத்துல இயேசுன்னு சொல்ல எனக்கு பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஆண்டவர் தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆமெனா. நல்ல சத்தமா சொல்லுங்க.
19 வயசுல இயேசுன்னு சொன்னாலே பிடிக்காது பாருங்களேன். அவ்வளோ ஒரு விக்கிரக வழிபாடுல ஒரு பூசாரி குடும்பத்துல தான் ஆண்டவர் எங்களை தூக்கிட்டு வந்தார். கொண்டு வந்தாலும் தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அவ்வளோ உளையான சேற்றில் இருந்த என்ன இயேசுன்னு சொன்னாலே சுத்தமா பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு சாமினா இயேசு. யாரும் அவ்வளோ சத்தமா சோத்திரம் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தின் மேல அவ்வளோ ஒரு வைராக்கியம். பக்தினா பக்தி, அவ்வளோ ஒரு பக்தி பாருங்க. பக்தி உள்ளவன கர்த்தர் நமக்காக தெரியும். ஆமா, ரொம்ப பக்தியா ஒரு நபர் இயேசு விரோதம் பண்ணிட்டாருன்னா நீ இதே வேணும்ன்றவர். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்த என்ன ஆண்டவர் சந்தித்தா. இயேசுனுடைய அன்பு என்னை தேடி வரல அப்படின்னா இன்னைக்கு நான் செத்து போன இடத்துல மரம் இல்லை, செடி இல்லை, மரமே முளைச்சிருக்கும். அல்லேலூயா. ஆமா, அவர் மிகப்பெரிய தேவன். அவர் மிகவும் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடாத தேவன். நம்ம நல்ல படிப்புகளை ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தர் கிருபையினால நல்ல ரேங்க் ஹோல்டரா 87% இன்ஜினியரிங்கை முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவருடைய அழைப்பு எனக்கு நேராக வந்தபோது நான் எல்லாவற்றையும், ஏன்னா நேரம் குறைவாக இருந்தனால ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது. என் ஷார்ட்ஸ் யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் அவ்வளோ இயேசுவுக்கு விரோதமாக நின்ற என்ன ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவருடைய அன்பு என்னை தேடி வரல அப்படின்னா ரொம்ப என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தினுடைய முடிவே வந்து ரொம்ப வித்தியாசமாய் போயிருந்திருக்கும். நான் அவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்தது. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லைங்க. சத்தமா சொல்லுங்களேன். உங்களை பார்த்து சொல்றேன், அவரை போல ஒரு நல்ல தேவன், அவரை போல பராமரிக்க, அவரை போல நேசிக்க, அவரை போல அன்பு செலுத்த ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. ஏதோ பைபிள் தெரியும்ன்றத பிரசங்கம் பண்ணல. அவரை அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரை அனுபவித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்தவைதான் அநேகருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக பணம் பெருசு கிடையாது, வேலை பெருசு கிடையாது. எங்களுக்கு லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாய் கருதிட்டு அவருடைய இந்த கனமான ஊழியத்தை செய்கிற பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் நாள்ல பலன் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நல்லா 2 கைகளை தட்டி என் வாழ்க்கையில் நடக்கும்ன்றத. ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். திருப்பிக் கொள்ளலாம். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சீக்கிரமாய் ஒருவர் வாசிங்க, மற்ற எல்லாரும் கவனிங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். யோனா 2வது அதிகாரம் 2வது வசனம் 1073வது பக்கம். போதும், எல்லாரும் கவனிங்க. ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கப்படுகிற ஒரு ஒரு கடினமான சூழ்நிலையில இங்க பக்தன் எழுதுகிறார், என் நெருக்கத்திலே. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் நம்ம அநேகர் எப்ப கர்த்தரை நோக்கி பார்ப்போம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோம். ஆமா, அதே போலதான் இங்க யோனாவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அல்லேலூயா. யோனாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிற சூழ்நிலையில ஒரு தெளிவு வருகிறது. அல்லேலூயா. ஆமா, என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த மீனோட வயிற்றுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஆதாரம் யாருதான்? அவர் மட்டும்தான். அப்படிங்கிற தெளிவு வந்தது பிறகுதான் சொல்றார் இந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, என் நெருக்கத்திலே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க, நெருக்கம் வரும்போது நான் ஆண்டவரை மட்டும்தான் பிடித்திருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு நெருக்கம் வரும்போது நாம் சில நேரங்களில் என்ன பண்றோம் அப்படின்னா, சில கர்த்தரை விட்டு ஓடுகிற
அனுபவத்துக்குள்ள கொண்டு போகப்படுகிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது ஆண்டவரை விட்டு தூர போகிறோமோ, ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் இருக்கிறோமோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எப்போ விலகி ஓடுகிறோமோ, அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வருகிறதா இருக்குது என்று சொன்னால் நெருக்கம் வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா 1வது அதிகாரத்துல ஆண்டவர் யோனா கிட்ட ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நீ மகா நகரமாகி நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு. ஆனா யோனா என்ன பண்றார்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் காட்டின பாதை ஒண்ணு அப்படின்னா யோனா சூஸ் பண்ண பாதை. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, எங்க பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை விட்டு, ஆண்டவருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய மகத்தான திட்டங்களை விட்டு நான் எப்பொழுது தூர ஓடுகிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ, அப்பொழுது நான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறவனா இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் எனக்கு காட்டுகிற பாதையை விட்டு நான் பாதை மாறுறேனோ, சொல்லுங்க, ட்ராக் மாறுனீங்கன்னா, சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, ட்ராக் மாறுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்க ட்ராக்ல சரியா ஓடுங்க, பொறுமையா ஓடுங்க. பாருங்க, இந்த யோனா ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பண்ணிருக்கணும் யோனாங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிருக்கணும். ஆனா அங்க போகல யோனா. யோனாவை சொன்ன இடத்துக்கு போகாம யோனா தர்சீஸ்க்கு என்ன பண்றாரு? கப்பல் ஏறாரு. பாருங்க, ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்து சரியா நினிவே போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 சில்லற கிலோமீட்டர்ஸ், 400 சில்லற மைல் தூரங்கள் தான் இருந்தது. அல்லேலூயா. ஆமா, யோப்பால இருந்து தர்ஷீஸ் நினிவேக்கு போறதுடைய தூரம் பாத்தீங்க அப்படின்னா 462 மைல் தூரங்கள் தான். அல்லேலூயா. ஆனா இவர் எங்க பிளான் பண்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு எங்க கப்பல் ஏறாருங்க? தர்ஷீஸ். கிட்டத்தட்ட அதை விட 2 மடங்கு தூரம் அதிகம், 1000 சில்லற மைல் தூரங்களை தாண்டி யோனா என்ன பண்றாரு? கப்பல் ஏறுறாரு. கப்பல் ஏறும்போது தான் என்ன வருது? புயல் வருது, அலை வருது, கப்பலே தலையிலா கொந்தளிக்கிற சூழ்நிலை வருது. அல்லேலூயா. திட்டத்தை விட்டு நீங்க மாற்றப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்க இலக்கை விட்டு நீங்க எப்பொழுது மாறுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன பிரதர், ஏதோ ஆசீர்வாதமான பிரசங்கம் பேசுவீங்கன்னு பார்த்தா எடுத்தோனே கொந்தளிப்புன்றீங்களே. அல்லேலூயா. ஆமா, நீங்களாம் கொந்தளிச்சிடாதீங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தா உங்களுக்கு மேல்படி இருக்கிறது. கொஞ்சம் ஆண்டவர் சொல்றத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என் சண்டை விட்டுருக்கீங்களோ, பேச மாட்டீங்களோ? கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஃபாலோ பண்ணுங்க, மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. ஆமென். யோனாட்ட சொன்ன தூரத்தை பார்க்கிலும் யோனா விலகி போன தூரம் ரொம்ப அதிகம். உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை விட நீங்க சூஸ் பண்றது எப்பொழுதுமே பெஸ்டா இருக்கும் கேட்டீங்கன்னா பெஸ்டா இருக்காது. உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துல நீங்க எப்ப போறீங்களோ அப்பதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை விட்டு நான் எப்பொழுது போகிறேனோ என் வாழ்க்கையில நெருக்கமும் வந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நெருக்கம் வந்தாலும் நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் போராட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் துன்பம் வருகிறது? ஏதோ ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இலக்கை விட்டு நாம் வழி மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதான் என் வாழ்க்கையில என்ன வருகிறதுங்க? சொல்லுங்க. யோனா வழி விட்டு போன உடனே அலை வந்துச்சு, புயல் வந்துச்சு, இயற்கை சீற்றங்கள் கொந்தளிக்குது. சீட்டெல்லாம் போட்டு பாக்குறாங்க, இந்த பிரச்சனை யாருனால வந்ததுன்னு சொல்லி. பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில
நம்ம யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு நம்முடைய முழு குடும்பத்தையும் அது பாதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. யாரோ ஒரு நபர் செய்யக்கூடிய நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம், யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறு என்ன பண்ணுகிறதுங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அது பாதிக்கிறதா இருக்கிறது. ஆனால் அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான் பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு என்ன வருதுங்க, புத்தி வருது. வந்து சொல்றாரு, அந்த 2வது அதிகாரம் 2வது வசனம் தான் சொல்றாரு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை. இப்ப ஒரு தைரியம் வருது, நான் கூப்பிட்ட அவரு பதில் கொடுப்பாரு. நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய நாமங்கள்ல ஒன்று அவர் ஜெபத்தை. நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து உபவாச ஜெபத்துல பண்றத, உங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்றத, ஒவ்வொரு ஜெபத்தையும் கவனிக்கிற தேவன். நீதிமான்கள் கூப்பிடும் போது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதாம். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர்கள் கூப்பிடும் போது அவருடைய செவிகள் எப்படி இருக்குதாம், திறந்திருக்கிறதா இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்காருங்க. நீங்க ட்ராக் மாதிரி போய் இருந்தாலும் கூட, ஆண்டவரே நான் இவைகளை செய்திருக்கிறேன் சொல்லி நீங்கள் மனம் திரும்பி வருவது என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை மன்னித்து மறந்து மறுபடியும் உங்களுக்கு மறுவாழ்வு தருகிறவரா இருக்கிறார். 2 கரங்களை தட்டி ஆமென் சொல்ல பார்க்கலாம். நான் மனம் திரும்பி வரும்போது எப்படி வரணுங்க, அதோடு வரக்கூடாது. கெட்ட குமாரன் லூக்கா 15 அதிகாரத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த போது வசனம் சொல்லுகிறது. ஆமா, எப்ப அந்த புத்தி தெளிகிறது, அவன் ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, பன்றிகளுக்கு வைக்கப்படுகிற தவிடு கூட கிடைக்கல என்ற சூழ்நிலை வந்தபோது அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, புத்தி தெளிந்த போது, என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரனுக்கு நல்ல உணவு இருக்குது, ஆனா நான் இங்க வாடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த தெளிவு உண்டாகும் போது, அந்த மனம் திரும்புதல் வரும்போது தான் அவர் அந்த பாவத்தோட வரல. வரும்போது தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தாருங்க, மனம் திரும்பி. நம்மளும் இன்றைக்கு அநேக நேரங்களில தவறு செய்கிறவர்களா இருக்கிறோம். தவறு செய்வது நம்முடைய இயல்பா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவைகளை மன்னித்து நமக்கு மறுவாழ்வு தருகிறவர். சில பேர் பாருங்களேன், இந்த வாலிபத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நான் பார்க்க முடியும். நான் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால அநேக மாவட்டங்களில், அநேக மாநிலங்களில் ஊழியம் செய்யும்படி போகிறேன். நிறைய வாலிபர்கள் வந்து பேசுவாங்க, அண்ணே என்னால வந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துல தேட முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, நான் இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்துல நான் மாட்டி இருக்கிறேன், இந்த விஷயத்தினால என்னை அது தூரப்படுத்துகிறது, நான் தப்பு செஞ்சவன், ஆண்டவர் என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு சொல்லி அநேக வாலிபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மனம் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் தகப்பன் இன்றைக்கு உங்களை அரவணைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது வாலிபர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே நான் இந்த தவறை செய்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை மன்னித்து மறுபடியும் மறுவாழ்வு அளிக்கிறவர். நல்லா சபைக்கு வருவாங்க, திடீர்னு சபையை விட்டு தூரமா போயிருவாங்க. நீங்க அவங்கள போய் செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு நிறைய மறைமுக பாவங்கள் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் தப்பு செஞ்சவன், என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. எங்க வர முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, கர்த்தர் பிரசன்னத்துக்குனால எங்க என்ன பண்ண முடியாது, தைரியமாய் வர முடியாது எனக்கூடிய குற்ற மனசாட்சியை பிசாசு என்ன பண்ணிட்டான், போட்டுட்டான். அவங்க கடைசி வரைக்குமே அந்த பாவத்துக்குள்ள இருந்து அவர் அந்த ரட்சிப்பை இழந்து போய் பரலோகத்தை என்ன பண்ணுறவர்களா இருக்கிறாங்க, இழந்து போறவரா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மனம் திரும்பி வரும்போது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் கடினமானவர் அல்ல, மனம் திரும்பும் போது அங்க இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். யோனாட்ட என் பாதை, நான் சொன்ன பாதையை விட்டு போயிட்ட, நீ மீனோட வயிற்றுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அவர் கடினம் உள்ளவரா இல்ல. கூப்பிட்ட போது வசனம் சொல்லுகிறது, கூப்பிட்டே நீர் என் சத்தத்தை. இப்ப ஆண்டவர் சத்தத்தை கேட்டாரா கேட்கலையா? யோனா செஞ்சது தப்பா, தப்பு இல்லையா? தப்புதான். ஆனாலும் அவர் சொல்றாரு, ஆண்டவரே அந்த 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 ஒரு காரியம் நமக்குள்ள வரணுங்க. அல்லேலூயா. முத ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தோட்டத்துக்குள்ள தங்களை என்ன பண்ணாங்க, ஒளித்து கொண்டார்கள். இப்ப ஒளிஞ்சுக்க நீ சொன்னது யாருங்க அவங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ இந்த பாவம் செஞ்ச போது நீ போய் ஒளிஞ்சுக்க அவன் சொன்னது யாரு?
அவங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மாம்சத்துடைய கிரியைகள் அவங்களுக்கு அங்கேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஆதியிலே செயல்பட ஆரம்பித்து விட்டது. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னு தெரியுமா? நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா ஆலயத்துக்கு போகாத. நீ ஒரு தப்பு செஞ்ச நீ ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரு. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டதற்கான மிகப்பெரிய நோக்கமே என்னன்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். அப்ப நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை அவர் உங்களுக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க போக வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எது தவறான பாதையோ அந்த பாதையில நான் போகாதபடி அவருடைய நீதியின் பாதையில அவர் என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு யாராவது ரொம்ப தூரமா இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர்களை கர்த்தருடைய அன்பு தொடும். அவங்க மனம் திரும்பி வந்தாங்கன்னா ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு எங்க போனாலும் பிழைக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய சமயத்தை நம்ம நினைக்கிறோம், கர்த்தரை விட்டு நான் போயிட்டா என் வாழ்க்கை சரியா போயிடும், என் பிரச்சனை மாறிடும், நான் வேலை பார்த்தே என் பிரச்சனையை சரி பண்ணிட முடியும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தரை நம்பி வாழாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்காது. உங்க பலத்தை நம்பி வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு என்ன பண்ணாது? ஒரு நாளும் ஜெயத்தை கொடுக்காது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கிழக்குல இருந்து வராது, மேற்குல இருந்தும் வராது. எங்க இருந்து வரும் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும் ஜெயம். அல்லேலூயா. எங்க நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கான தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தை, நெருக்கத்தை நான் பெருக்கமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்தெந்த நெருக்கம் வந்தாலும் அது பெருக்கமாய் மாறும். சொல்லுங்க, நெருக்கம் என் வாழ்க்கையில பெருக்கமாய் மாறப்போகிறது. ஆமா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களுக்கு மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்கும் போது, நீங்க எந்தெந்த காரியத்தை பார்த்தலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த கடன் எனக்கூடிய நெருக்கத்தை நான் பார்த்தேன், வியாதி எனக்கூடிய நெருக்கத்தை பார்த்தேன், உபத்திரவம் எனக்கூடிய நெருக்கத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சீங்கன்னா, நான் உங்களை பார்த்து இந்த காலை வேளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் நெருக்கங்கள் பெருக்கமாய் மாறும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து விசுவாசிக்கிறவங்க செய்யுங்க. ரெண்டு கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, என் நெருக்கத்தை எல்லாம் அவர் பெருக்கமாய் மாற்றிடுவார். எப்பயுமே வார்த்தை வருது அப்படின்னா, இந்த பலிபீடத்துல இருந்து பேசக்கூடிய எந்த ஊழியக்காரர் பேசணும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அவர்கள் வார்த்தையை பேசும்போது நீங்க ஆமென் சொல்றீங்கன்னா அந்த வார்த்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னா அல்லேலூயா. எந்த தேவ ஊழியர் தேவனுடைய அபிஷேகத்தை சுமத்துற எந்த தேவ ஊழியர் பேசினாலும் அந்த வார்த்தையை கையை தட்டுவதற்கான அர்த்தம், ஆமென் சொல்வதற்கான அர்த்தம் என்ன அர்த்தங்க? அது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆமா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. சரி, இன்றைக்கு ஒரு 3 நபர்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த 3 நபருடைய வாழ்க்கையிலே நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் மிகப்பெரிய பெருக்கத்தை கொடுத்தார். சொல்லுங்க, நெருக்கம் இன்னைக்கு போயிடும். சொல்லுங்க, இன்னைக்கே போகும். நீங்களும் நானும் யாருங்க? விசுவாசிகள். விசுவாசிகள் என்ன பண்ணணும்? அதை விசுவாசிகள் என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவங்களுக்கு பேர் என்னது? அப்ப நான் காண்கிறவைகளே அல்ல, நான் எதை விசுவாசிக்கிறேன்? காணாதவைகளே. அப்ப விசுவாசிங்க. நெருக்கம் இன்றைக்கு போகும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, என் நெருக்கத்தினுடைய அளவை அவர்தான் நிர்ணயித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்ப வருவீங்கன்னு அவருக்கு தெரியும், எப்ப சோர்ந்து போவீங்கன்னு அவருக்கு தெரியும், எப்ப உடைந்து போவீங்கன்னு அவருக்கு தெரியும், எப்ப அவரையே சந்தேகப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும், எப்ப அவரை யோசிப்பீங்க, ஆண்டவரே ஜெபம் கேட்கிறீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களோ அவருக்கு தெரியும். உங்களுடைய நெருக்கமா அவருக்கு தெரியும். அவர் சில பாப்பாரு, எப்பதான் என்னதான் செஞ்சு வரேன்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவாரு. ஆனா ஆண்டவரேன்னு சொல்லி கையை உயர்த்திட்டீங்கன்னா போதும், என் பிள்ளைன்னு சொல்லி வருகிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. என் பிள்ளைன்னு சொல்லி வந்து கைகளை பிடித்து தூக்குறவரா இருக்கிறாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் மறுபடியும் வந்திருக்கிறேன்ப்பா. முக்கியமான விஷயம், மனம் திரும்பி வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பிள்ளையா வந்திருக்கிறேன்ப்பா, நான் எப்படி போனோம் அப்படியே வந்திருக்கிறேன்ப்பான்னு சொன்னீங்கன்னா உங்க கரங்களை பிடித்து தூக்குகிறவரா இருக்கிறா.
இந்த காலை வேளை அவர் உங்க கரத்தை பிடிச்சு தூக்குவார்னா, இதுவரை எதையில உங்க வாழ்க்கையில நெருக்கமாய் பார்க்கிறீர்களோ அதை பெருக்கமாய் மாறும், பெருக்கமாய் மாறுங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை நெருக்கமாய் இருக்கிறது, அதுல சொல்லுங்க, நெருக்கத்தின் மத்தியில கூப்பிடுங்க கர்த்தரை. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாக ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கையில தட்டி பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க? நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களை பெருக்கமாய் உயர்த்துகிறவரை பாருங்க. நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த நெருக்கத்தின் மத்தியில் அவரை நான் தேடுவேன். இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில செயல்பட்டாலும் பரவாயில்ல, இந்த நெருக்கத்துல நான் ஒருத்தரை கூப்பிடுவேன், அவர் எனக்கு செவி கொடுப்பாரு. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும். எவ்வளவு பெரிய தேவனா இருக்காரு பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை எல்லாம் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த மிகப்பெரிய தேவன் சொல்றாரு, என்ன நோக்கி நீ என்ன பண்ணு, அதை அவர் விரும்புறாரு. ஆண்டவரோட போன் நம்பர் அது மறந்துடக்கூடாது. நெருக்கம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, பக்கத்து வீட்டு அக்காவை போன் போட்டு அக்கான்னு என்ன பண்ணக்கூடாது, அழுக கூடாது. சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆமா, யார்கிட்ட அழுகணும்? போன் நம்பர் இருக்கு. என்ன போன் நம்பர்? 333. எரேமியா 33. அவர் சொல்றாரு, உன் நெருக்கத்துல மனுஷனை நோக்கி நீ என்ன பண்ணாத, கூப்பிடாத, என்ன நோக்கி கூப்பிடு. அவர் அவைலபிளா இருப்பாரு. சில நேரத்துல நீங்க ஒரு நெருக்கத்துல யாருக்காவது கால் பண்ணி பாருங்களேன், ரொம்ப பிஸியா இருப்பாங்க, உங்க கால் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ரொம்ப அனுபவம் இருக்கோ? நெருக்கத்துல மனுஷனை கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது என்ன பண்ணுவேன். அவ்வளவு பிஸியான தேவன், அவ்வளவு பிஸியான தேவன் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன், நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றாரு. நீங்க மனுஷனை நம்புவது உங்க வாழ்க்கையில எதை கொண்டு வரும் அப்படின்னா, கண்ணியை தான் கொண்டு வரும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். பைபிள்ல சென்டர் ஆஃப் த வேர்ட் அதுதான். அல்லேலூயா. இதை ஏன் எழுதி வச்சிட்டார் தெரியுமா? நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷன் என்ன பண்ணாத, நம்பாத, ஒரே ஒருத்தரை மட்டும் நம்புங்கன்னு அவர் சொல்றாரு. என்ன நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. நெருக்கம் வருதா, என் வாழ்க்கையில பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, எது வந்தாலும் பரவாயில்லைங்க, அவரை கூப்பிடுங்க. அல்லேலூயா. அவர் அவைலபிளா இருக்காருங்க. யாக்கோபு நதிக்கரையில யாக்கோபு தன்னுடைய ஜீவனுக்காக அவரை போக விடலையா. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த யாப்போக்கு நதிக்கரையில தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய, அதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு வேணும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரீயாவே இருக்க விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் என் வாழ்க்கையை யாருமே சரி பண்ண முடியாது. உங்க பிள்ளைகளை நீங்க பேசினா நிறுத்த முடியாது. நீங்க என்ன ஆலோசனை கொடுங்க, கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்க முன்னாடி நிற்கிற நான், எங்க குடும்பத்துல ஆண்டவர் எங்களை சந்திக்கும் போது எங்க குடும்பத்திற்கு விரோதமாய் செய்வனைகளை வைத்து குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு எண்டு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் எங்கள் குடும்பம் போன ஒரு சூழ்நிலை பாருங்களேன். நாங்கள் ஆராதித்த எல்லா கடவுள்களும் எங்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலை. கைவிட்ட சூழ்நிலையில் நாங்கள் தேடாத ஒரு தேவன், எல்லா சாமிகிட்டையும் போய் பரிகாரம்
பண்ணாங்க. ஆனா தேடாத ஒரு தேவன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தாரு பாருங்களேன். எங்களை தேடி வந்து எங்க குடும்பத்துல எங்க அக்காவை முதல்ல ரட்சித்தாரு, எங்க அம்மாவை ரட்சித்தாரு, எங்க அப்பாவை ரட்சித்தாரு, எங்க தாத்தாவை ரட்சிச்சாரு. நான் ரட்சிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நானு சர்ச்சுக்கு போவேன், எங்க அக்கா கூட போவேன், கூட ஹெல்ப்புக்கு, கூட துணைக்கு என்ன பண்ணுவேன், கூட போயிட்டு வருகிற ஒரு நபராக இருந்தேன். எனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா ஆலோசனைகள் கொடுக்காத ஆலோசனைலாம் கிடையாது. பாருங்க, எங்க அப்பா தான் கோயில் பூசாரி, சாமி ஆடுறவர். அவர் ரட்சிக்கப்பட்டு பைபிள் எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அல்லேலூயா. மிகப்பெரிய நிறைய சாட்சிகள் இருக்குது, டைம் இல்லை. ஆமாம், பாஸ் ரொம்ப சீக்கிரமாக டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக முடிக்க நான் விரும்புகிறேன். கத்திரஸ்தமாக வருகிற நாட்களில் அந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவர் என்ன பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை தான் என்னை மாற்றுச்சு. அல்லேலூயா. அதனால ஒரு மனுஷனை அவர் பக்கமா இழுத்துக்கொள்வது யாருடைய கரத்துல இருக்குது? கர்த்தருடைய கரத்துல இருக்குது. ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், மறந்துடவே கூடாது, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு இயேசு சொன்னாரு. எனக்காக அழுகாதீங்க என்ன பண்ணாரு? சொன்னாரு யாருக்காக அழுங்க? உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக அழுங்க. நீங்க எனக்காக என்ன பண்ணாதீங்கப்பா. ஏன்னா அவருடைய வேலை முடிஞ்சு, பூமியில வந்த வேலை முடிஞ்சு. அவர் சொல்றாரு எனக்காக அழாத, உன் பிள்ளைக்காக உனக்காக நீ என்ன பண்ணு அழுன்னு சொன்னாரு. பாருங்க, என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எனக்காக அதிகமாய் ஜெபித்தார்கள். இன்றைக்கு ஒரு ஊழியனாய் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு ஒரு நபராய் கர்த்தனை கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், இதற்கெல்லாம் நான் தகுதியான ஒரு நபரா, இதற்கெல்லாம் நான் குவாலிட்டியான ஒரு ஆளா கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நிற்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தின் அறிவாளிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை, ஆமா, இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நீங்களும் நானும் உலகத்திற்கு பார்வையில் நம்ம பைத்தியக்காரர்களாய் நம்ம ஒரு ஒரு முட்டாள் போல தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்ல முடியுங்க, என் வாழ்க்கையில் அவ்வளவு தூரமாய் போனேன் கர்த்தரை விட்டு. ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய பிரேயர்ஸ் அது ஆண்டவர் மறக்கல. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? அந்த ஜெபம் வீணாய் போகாதுங்க. அந்த ஜெபத்தை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். அவனை வைத்து மட்டும் கிடையாது, ஏற்ற நேரத்தில் அதை பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். கவலைப்படுறீங்களா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து? ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்க வந்தாலும் அவைகள் எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் கூப்பிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? கூப்பிட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு சந்ததி எங்க இருக்குது? எகிப்துல அடிமையாக 430 வருஷம். ஒரு வருஷம், 2 வருஷம், எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. 430 வருஷம் அடிமையா போறாங்க. யாருங்க? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிகள். எங்க வரும் தெரியுமா பிரச்சனை? அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நான் எப்ப அதை எடுத்து விடுகிறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலனா நெருக்கம் வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், நெருக்கம் வரும். கர்த்தருடைய சத்தத்தை விட்டு நீங்க தூரமா போனீங்கன்னா நெருக்கம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை. வெளியவே வர முடியல, இந்த பிரச்சனை வெளியவே வர முடியல பிரதர். இந்த போராட்டத்து வெளியே பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட பார்க்க வேண்டிய காரியத்தை பாருங்க. நான் எதுல தேவனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கல அப்படின்னா சில நேரங்கள் என்ன வருகிறதா இருக்கிறது? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஊழியக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஊழியக்காரங்களை, பாஸ்டர் எங்களுக்கு ஒரே பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு அம்மா போன் போடும். சில நேரம் 11 மணி ஆனால் ஏரோப்ளேன் போட வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. 11 மணி ஆனா என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? ஆமா, சில அம்மா, அந்த அம்மா போன்
ஹலோ கூட சொல்லாது, அப்படியே அழுக ஆரம்பிச்சுன்னா ஒரு காமனர் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அந்த அம்மா போன் ஆன் பண்ணிட்டோம்னா போனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், 2-3 வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம். ஏங்க பிரச்சனை எங்க இருக்குதுன்னா பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. நான் சரி செய்ய வேண்டியதை சரி செய்யாம பிரச்சனை என்ன பண்ணாத நீ விட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. நான் விட வேண்டியதை விட்டேனா வரமாட்டீங்க. வர வேண்டியதெல்லாம் வந்துரும், தானா வந்துரும். நான் விட வேண்டிய சில காரியங்களை விட்டு மனம் திரும்பி விட்டால் இது நான் எந்த சர்ச்ல பிரீச் பண்ணலாம் அந்த சத்தம் வெளியே வராதுன்னு நல்லா தெரியும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. சரி, நான் விட வேண்டியதை விட்டுட்டா எனக்கு வர வேண்டியது தானா வரும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? கையை கரங்க. ஆமா, இன்றைக்கு எது உங்க வாழ்க்கையில பிளஸிங்க ஹோல்ட் பண்ணிருக்கோ அவைகளை கர்த்தர் உடைத்து உங்களை வெளியே கொண்டு வர உதவி செய்கிறவரா இருக்கிறார். எப்ப தெரியுமா? நீங்க இன்னைக்கு சில விஷயங்களை திருத்த வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லாம பிளஸிங்ஸ் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே சொல்லும்போது ஒரு டிமாண்ட் என்ன பண்ணிடுவாரு, வச்சிருவாரு. ஆண்டவர், நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் சொல்றத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எடுக்கிறதா கொஞ்சம் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றத ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அப்பதான் நன்மை. அல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல செங்க காலவாசல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுமை சுமக்குறாங்க. எகிப்தின் அவங்கள ரொம்ப கடினமாய் நடத்துகிற ஒரு அனுபவம். ஆனா ஆண்டவர்கிட்ட நோக்கி இவங்க முறையிடுகிறார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஒருத்தர் வாசிச்சா போதும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து இங்கனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். யாத்ராகமம் 2:23 இருந்து வாசிங்கக்கா. 12 வாசிருங்க. முதல்ல 12 வாசிருங்க. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். Thank you. கவுனிங்க, இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் என்ன பண்ணினாராம்? கண்ணோக்கினார், நினைத்தருளினாராம். எதை நினைத்தருளுகிறார்னா, செய்யப்பட்ட உடன்படிக்கையை. யார்கிட்ட உடன்படிக்கை செஞ்சார்னா, ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை செஞ்சாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், பூமியின் கடற்கரை தூளை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணாரு தேவன் கொடுத்தாரு. அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாருங்க, நினைத்து பார்க்கிறார். கிட்டத்தட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 430 வருஷம் அடிமையாய் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். யாரால? எகிப்தியரால் என்ன பண்ணப்படுறாங்க? நெருக்கப்படுகிறாங்க. நெருக்கப்படும் போது இவர்களுடைய சத்தம் தேவனை நோக்கி இருந்தது. அல்லேலூயா. நான் சொன்னேன், நெருக்க வரும்போது யாரை நோக்கி இருக்கணும்? சத்தம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும், மனிதரை நோக்கி அல்ல. ஆண்டவரை நோக்கி இருக்கும்னா இவங்க பெருமூச்சு விடுறாங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு ஒரு விடிவு வரும் வராதா? இந்த பிரச்சனையிலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? இந்த செங்க காலவாசலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில மனிதன் எப்பொழுது முடிந்தது என்று நினைக்கிறானோ அப்பொழுது ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை தருகிறவரா இருக்கிறார். 2 கரங்களை தட்டி வாயில திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில மனுஷன் முடிஞ்சு நினைக்கும் போது அவர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தருகிறவரா இருக்கிறார். மனுஷன் உங்க வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைக்கும் போது இதுக்கப்புறம் இது தேராது, இதுக்கப்புறம் இது மேல வராது, இதுக்கப்புறம் இது ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி மனுஷன் உங்க வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்று சொன்னால் ஆண்டவர் கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார். புள்ளி வச்சுட்டா முடிஞ்சுன்னு அர்த்தம், கமா போட்டா தொடருன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்லுமா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை துவங்கி இருப்பார்னா பிசாசு உங்க வாழ்க்கையை முடிக்கவே முடியாது.
சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை துவங்கி இருப்பார்னு சொன்னால் பிசாசு உங்க வாழ்க்கையை முடிக்க முடியாது. ஏனால் துவங்கினவருக்கே அதை முடிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவர் வேதம் சொல்கிறதுங்க. உங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது தேவன் தான். அவரை முன்னாடி வைக்கணும். அதனால வேதம் சொல்லுது, முதலாவது என்ன பண்ணுங்க? அவருடைய நீதியை தேடுங்க, அப்போது எதுக்காக நீங்க ஓடுறீங்களோ. சில பேர் பாருங்களேன், மற்ற நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வருவீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நார்மல் சம்பளத்தில் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக கொடுப்பாங்க. என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தர் சமூகத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்ன போனாலும் 500 ரூபா சம்பளம் 1000 ரூபா கொடுக்குறான்னு போனீங்கன்னா 2000 ரூபாய்க்கு தேவையில்லா செலவு வரும். ஆனால் கர்த்தர் சமூகத்தை நான் தேடுவேன்னு சொல்லி போனீங்கன்னா 1000 ரூபாய் இல்ல, பல ஆயிரங்களை உங்கள் கரங்களில் கொடுக்க ஒரு வல்லமையாக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, முதலாவது என்ன பண்ணுங்க? இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறீங்க? அதுதான் முக்கியம். இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறீங்க? உங்க வாழ்க்கையில யார் முதன்மையா இருக்கிறார்? தேவன் இருக்கிறாரா இல்ல உங்க வேலை இருக்குதா? எது உங்க வாழ்க்கையில முதன்மையா இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, உங்க பலத்தினால எதையுமே என்ன பண்ண முடியாது, சாதிக்கிறது. உங்க பலத்தால கடனை கட்ட முடியாது. உங்க பலத்தால வியாதியை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய பலத்தால பிசாசு மேற்கொள்ள முடியாது. உங்க பலத்தால இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியாது. ஆண்டவரே, நான் அல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நீர். அல்லேலூயா. பலமும் கிடையாது, பராக்கிரமும் கிடையாது. உங்க ஆவினால என் வாழ்க்கை கட்டப்படும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையினால என் நெருக்கம் மாறும் ஆண்டவரே. உங்க வார்த்தையினால என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் ஆண்டவரே. அப்படின்னு நீங்க விசுவாசிக்க துவங்குறீங்க பாத்தீங்களா, அப்பொழுதே உங்க வாழ்க்கை அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணாரு? நினைத்தருளி அவர்களை கண்ணோக்கினார். 3வது அதிகாரத்துல மோசேயை அனுப்புறாரு. மோசே, என் ஜனங்கள் அங்க துயரப்படுகிற சம்பவம், அவங்க துயரப்படுகிற அந்த துயரம் என் சமூகத்திற்கு வந்து எட்டினது. அவர்களை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்றாருங்க. எவ்வளவு நல்ல தேவனா இருக்காரு பாத்தீங்களா? அல்லேலூயா. நீங்க கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா கூப்பிட்டீங்கன்னா இறங்கி வருகிறவரா இருக்கிறார். நெருக்கத்துல கூப்பிட்ட இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சமீபத்தில் வந்து பதில் தருகிறவரா இருக்கிறார். 3வது அதிகாரத்தை சொன்னாரு. மோசேட்ட சொல்லும்போது, ஆண்டவரே, நானே என்னால பேசக்கூட முடியாதுப்பா, நானே திக்குவாயும் மந்தனாவ, நீ போ, என் ஜனங்களுடைய துயரம் எனக்கு கேட்டுச்சு. பாருங்க, அவங்க கூப்பிட்ட துயரம் அவருடைய துயரமாய் பார்க்கிறார். உங்க துயரம் அவருடைய துயரமாய் இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு என்ன பண்ணாருங்க? இயேசு கண்ணீர், எங்க கண்ணீர் விட்டாரு? லாசருடைய கல்லறைக்கு போய் அற்புதம் செய்ய போறாருங்க. ஆனா அற்புதம் செய்வதற்கு முன்னாடி என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, உங்க சூழ்நிலை அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்த பிரச்சனை கிடையாது, அவருக்கு வந்த பிரச்சனை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன். அப்ப நீங்களா யாரு? மிகவும் விலையேற, உங்களை விலையேற பெற்றவர்களாய் தேவன் பார்க்கிறபடினாலதான் விலையேற பெற்றதுனால உங்களை என்ன பண்ணாருங்க? மீட்டார். உங்களுடைய இருதயத்துல நான் அடிமை, நான் வேஸ்ட், நான் யூஸ்லெஸ், நான் ஒன்றுக்கு உபயோகம் இல்லாதவன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, இந்த காலை வேளை அந்த எண்ணங்களை எல்லாம் உடையடி இயேசு நாமத்தினால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. கூப்பிடணும்னு விரும்புறாரு. கூப்பிட்ட உடனே அவர்களை விடுவிக்க மோசே எனக்கூடிய ரட்சகனை என்ன பண்ணாருங்க? தேவன் அனுப்பி தம்முடைய ஜனங்களை தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டு வந்து, சாதாரணமா கிடையாது, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் என்ன பண்ணாரு? நீங்க பாருங்க, இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பாருங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறார்களோ அப்பெல்லாம் பிரச்சனையை பார்ப்பாங்க. ஆண்டவர் அற்புதமா நடத்துவாரு. அற்புதமா வானத்து மன்னாவை கொடுப்பாரு, கடற்கரையில இருந்து காடைகளை கொண்டு வருவார், பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். என்ன பண்றாரு? அவங்களை அற்புதமா நடத்துறாரு. ஆனாலும் மனுஷனுடைய எண்ணம் சில நேரங்கள் எப்படிதான் இருக்குது? ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாலும் என்னதான் பண்ணுது? சில நேரங்கள்ல சந்தேகப்படுகிறதா இருக்கிறது. பிரச்சனை எங்க இருக்குது? என்கிட்டதான் இருக்குது. நான் திருத்த வேண்டிய திருத்தாம என் வாழ்க்கையில வர வேண்டிய காரியங்கள் வராது. அப்ப நான் முதல்ல என்ன பண்ண வேண்டிய? என்னை திருத்தணும், என்னை சரி செய்யணும். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பின உடனே அவங்களுக்காக இறங்கினார். அடிச்சார், இல்லைன்னு சொல்லல.
ஆனா அவங்களை கைவிடவும் இல்லை, அவங்களை விட்டு விலகவும் இல்லை. உபாகமம் 1:31 சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்ததை, அல்லேலூயா, உங்களையும் கர்த்தர் சுமந்து கொண்டு வருகிறார். இந்த பிரச்சனையில இவ்வளவு நெருக்கம் வந்தும் இவ்வளவு போராட்டம் வந்து உயிரோட இருக்கிறீங்களே, அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் நிற்பதும் அவருடைய கிருபை தான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும், நெருக்கம் வரும்போதெல்லாம் சொல்லணும், உங்களுக்குள்ள நெருக்கம் வரும்போது உங்களை தேய்ச்சி விடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இருப்பார் சில நேரத்தில். அல்லேலூயா. கேட்பாரற்று இருக்கிறீங்களா? யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெருக்கம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட, ஏன் தெரியுமா? ஆனா ஒண்ணு மட்டும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு, இதை நம்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஏன் பிரச்சனை? பிரச்சனை அவர் பார்த்துக்கிடுவாரு. எப்பயுமே சொல்லணும், எனக்கு முன்னாடி இயேசு போறாரு. அல்லேலூயா. எனக்கு முன்னாடி போறது இயேசு. எனக்கு வர பிரச்சனை அவரை தாண்டி எனக்கு என்ன பண்ணாது, வராது. தேவ சித்தத்துக்குள்ள இருப்பீங்கன்னா, எதுக்குள்ள? தேவ சித்தத்திற்குள்ள, தேவ திட்டத்துக்குள்ள இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு அலை வந்தாலும் சரி. இயேசு இருக்கிற படகுல புயல் வந்துச்சாங்க? வந்துச்சா? டவுட் ஆகிறீங்க பாத்தீங்களா? வந்துச்சு. வந்துச்சு. அலை வந்துச்சா? வந்துச்சு. காற்று அடிச்சுச்சா? கப்பல் கவுர்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சா? முங்குச்சா? கையை தட்டுங்க. உங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராதுன்னு சொல்லல. உலகத்திலே உங்களுக்கு உண்டு, ஆனாலும் ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தவர் உங்க கூட இருக்கும்போது உங்களை ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் தோற்று போவது இல்லை. நீங்கள் தோற்று போவதே இல்லை. சபை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. சபை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட மணவாட்டி. மணவாட்டிய மணவாளன் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டாரு. ஏன் மணவாளன் விட மாட்டாரு? அல்லேலூயா. புயல் அடிக்கும், அலை வரும், காற்று அடிக்கும், ஆனா படகு என்ன பண்ணாது? ஆமா, சில நேரத்தில் அப்படியே முங்குற மாதிரி சூழ்நிலை வந்து, ஆண்டவரே முங்க போறேன், ஆண்டவரே முங்க போகும்போது தலை தெரியும்ல, புருஷ் தூக்கிடுவாரு. அல்லேலூயா. அப்பயும் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நெருக்கத்துல தேவ பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க? நெருக்கம் வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுறாங்க? கூப்பிட்டுறாங்க. முங்கிட மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் இருக்கும்போது படகு கரையில சேர்க்கப்படும். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயா. தெரிஞ்சவங்க பாடுங்க. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும். கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. அவர் கைவிடுவாரா? சத்தமா சொல்லுங்க. சொல்லும்போது அந்த உள்ளத்துல ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா வந்துடும். கைவிடவே மாட்டார். கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் எனக்கு. ஆண்டவரே, உங்களை விட்டா எங்களுக்கு யாருப்பா இருக்கிறா? பேதுரு சொல்றாரு, உம்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தான் ஆண்டவரே உண்டு. அல்லேலூயா.
அவரை விட்டு எங்க வேணாலும் பிழைக்க முடியாது. அவரை விட்டு வெளியே ஒருத்தர் போனனாலதான் புயல் வந்துச்சு, அலை வந்துச்சு, மீனுடைய வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு போயிட்டு. ஆனா அந்த வயிற்றுக்குள்ள போய் ஒருத்தர் என்ன பண்றாரு, வசனம் சொல்லுகிறது பாதாளத்தின் வயிற்றுல என்ன பண்ணா கூப்பிட்டேன்னு சொல்றாரு. அப்ப உங்க ஜெபம் நீங்க எந்த நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்கும், அவருக்கு கேட்கும். சில நேரங்கள்ல பாருங்க, தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நம்ம நல்ல ஆண்டுடைய விசுவாசத்துக்குள்ள கர்த்தருடைய வசனத்துல எல்லாவற்றையும் நம்ம போய் கொண்டிருப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம் பிசாசு மூலமா நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போகிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் எப்படி இருக்குதான், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன பண்றாரு. சங்கீதம் 34ல ரொம்ப அழகா நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதுல ஒவ்வொரு நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் சங்கீதக்காரனாகிய தாவீது அதை ரொம்ப அனுபவிச்சு எழுதுகிறார். அல்லேலூயா. 34 ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்க்கும்போது சொல்றாரு. 34:10 சொல்றாரு, சிங்க கூட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கடந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பாருங்க. அப்படியே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் அப்படியே பாடி புகழுகிறார் தேவனை. அல்லேலூயா. தேவன் அவரோடு கூட இருக்கிறத அவர் உணர்ந்தனாலதான் அப்படி இருதயத்துல இருந்து நெருக்கம் வரும்போதெல்லாம் பாட்டு வந்துச்சு. தாவீது நெருக்கப்பட்டார் இல்லையா, சவுலால் நெருக்கப்பட்டாரு, தன்னுடைய சொந்த பையன் அப்சலோமால் என்ன பண்ணப்பட்டாரு, நெருக்கப்பட்டு குகைகள்ல போய் ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் வந்துச்சு. ஆனா நெருக்கம் வரும்போதெல்லாம் கர்த்தர் வாய் என்ன பண்ணிட்டு தான் இருந்துச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அதிகாரம் துதி, அதை விட்டுறவே. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, உங்களை எப்படியாவது உங்க வாய் என்ன பண்ணணும். இன்னைக்கு சபை ஆராதிக்கும் போது பிசாசு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆராதிக்கிற சபையை பாருங்க, பிசாசு என்ன பண்ணிட்டே இருப்பான், எதிர்த்துக்கொண்டு. ஆனா எதிர்க்கிறவனுக்கு மேலாக உங்க துதி எழுங்கும்னா கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது இஸ்ரவேலர்கள் கூப்பிட்ட சத்தத்திற்கு அவர் என்ன பண்ணாருங்க, செவி கொடுத்து இறங்கினார். இரண்டாவது, அன்னால் எனக்குரிய ஒரு தேவ பிள்ளை ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, வியாகுலப்படுகிற ஒரு சூழ்நிலை, கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் யாரை நோக்கி பார்த்தாங்கன்னா கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. வாசிங்க 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் சில வசனங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சிலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். போதும் அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். போதும் கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அன்னாள் அவர் என்ன பண்ணப்படுகிறாங்கன்னா, குழந்தை இல்லாம இருந்தபடினால மிகவும் அழுகிற ஒரு சம்பவத்தை, மிகவும் வியாகுலப்படுகிற ஒரு சம்பவத்தை சாப்பிட கூட இல்லையா அந்த அம்மா. அல்லேலூயா. நம்மளும் நீங்க பாருங்க, பிரச்சனை வந்து என்ன பண்றது இல்ல, சாப்பிட்டுருவீங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது என்ன பண்றோம், அப்படியே ஒரு மாதிரி என்னத்த அந்த அப்படிலாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பெருமிச்செல்லாம் பார்க்குறாரு பாருங்களேன். சில நேரம் என்ன வாழ்க்கை, அல்லேலூயா, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா கூப்பிடணும் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்கிறவரு நீங்க கூப்பிடணும் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா ஒரு தெளிவு வருது அந்த அம்மாவுக்கு. கர்த்தருடைய ஆலயம் தான் என்னுடைய வாழ்க்கையில, நீங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த பிரச்சனையில இருந்து, இந்த உபத்திரத்துல இருந்து எனக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கிறது கர்த்தர் சமூகத்துல தான் வரும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் ஆலயத்துல என்ன பண்ணாங்கன்னா, முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்றாங்க, வெகு நேரமா ஜெபம் பண்ணாங்க. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்களேன். அந்த 1வது அதிகாரம் அந்த 18 பிற்பகுதி மட்டும் வாசிங்களேன். ஒருத்தர்
பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணாங்க? கண்ணீர் வடிச்சாங்க, வெகு நேரமாய் ஜெபம் பண்ணாங்க. ஆசாரியனாகிய ஏலி நினைச்சாரு, கொஞ்சம் சின்ன பிள்ளைல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆசாரியனாகிய ஏலி நினைச்சாரு, இவள் குடித்திருக்கா போல, வெறித்திருக்கா போலன்னு சொல்லிட்டு மனுஷனுடைய பார்வை எப்படி இருந்துச்சுங்க? அண்ணாள் மேல அற்பமாய் பார்க்கப்பட்டது. அண்ணால நினைச்சாங்க, இவள் வெகு நேரமா என்னப்பா எப்பயும் ஆலயத்துக்கு வராதவ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் அழுது, ரொம்ப நேரம் ஒரே ரொம்ப அக்கப்போரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அண்ணாள் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணாங்களாம்? ஊற்றி ஜெபம் பண்ணாங்களாம். ஏங்க, ஒரு நம்பிக்கை வேணும். நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக இங்க வடிச்ச கண்ணீருக்கு பதில் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை மறந்துவிடுகிற தேவன் அல்ல, அவைகளுக்கு பதில் தருகிற தேவன். பாருங்க, இவ்வளவு நெருக்கம் இந்த அம்மாவுக்கு. சக்காலத்தினால் ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த அந்த பெண்ணினால் ரொம்ப அற்பமா எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல அந்த அம்மா இருதயத்தை ஃபுல்லா ஊட்டி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது சந்தோஷமா வந்துச்சு. வந்து சாப்பிட்டுட்டு வசனம் சொல்லுது, அப்புறமாய் துக்கமுகமாய் இருக்கல. நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அதே துக்கத்துல தான் இருப்பீங்க. அது இருக்க என்ன பண்ணக்கூடாது? நெருக்க இருக்கா? கர்த்தரை கூப்பிடுறீங்களா? போகும்போது ஒரு தைரியம் வரணும். போய் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்களா, நல்லா போய் சாப்பிட்டுட்டு ஜெபத்தை கேட்டாருங்க, பதில தருவாருங்கன்ற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் வந்தனாலதான் வசனம் சொல்லுகிறது, நான் ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன், எனக்கு பதில் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். 1வது அதிகாரத்துல நம்ம அழுகுது, 2வது அதிகாரத்துல மகிழ பண்ணிட்டாருங்க. அல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழுகிறது, கலிகூர்ந்து மகிழுகிறது, என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைவர் மேல் என் வாய் பேசின நாவை எல்லாம் கட்டி போட்டாரு. அல்லேலூயா. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை மனுஷன் பேசினாலும் எல்லா வாய்களும் கட்டப்படும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவருக்கு. நான் எந்திரிச்ச உடனே உங்களை தான் தேடுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே செல்போனை கிடையாது ஆண்டவரே. சில பேருக்குலாம் நீ காலையில் எந்திரிச்ச உடனே எதுதான் வருது? முன்னாடி செல்போன் தான் வருது. அலாரத்தை டைமை கூட எத்தனை மணிக்கு எந்திரிச்சுக்கணும் எதுலையும் பார்க்குறீங்க? ஆமாம், நானும் பார்க்குறேன் சில நேரத்தில், அதனால சொல்கிறேன். அப்போ முதலாவது காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தருடைய வசனத்தில் உங்கள் வாழ்க்கையை துவங்கி பாருங்களேன். கர்த்தருடைய வசனத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லாமே ஜெயமாக இருக்கும். அண்ணாள் நெருக்கத்தில் கூட கர்த்தரை மறக்கலை. நம்ம நெருக்கம் வந்தால் என்ன பண்ணிடுவோம்? கர்த்தரை மறந்துடுவோம். நான் சொல்றேன், நெருக்கம் வந்துச்சுன்னா இன்னும் கர்த்தரை அதிகமாய் பிடிக்கணும், இன்னும் அதிகமாய் பிடிக்கணும். இன்னும் உங்களை பிடிப்பே ஆண்டவரே, இன்னும் உங்க சமூகத்தை தேடுவே ஆண்டவரே, இன்னும் உங்க மேல அன்பு கூறுவே ஆண்டவரே, இன்னும் ஆராதிப்பே ஆண்டவரே. அந்த தான் கர்த்தர் பார்க்கிறாரு. எல்லாம் கொடுத்திருக்கும் போது ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப ஈஸிங்க. வனாந்திரமான சூழலை உங்களால ஆராதிக்க முடியுமா? ஒன்றுமில்லாத சூழலை உங்களால ஆராதிக்க முடியுமா? அதுதான் இங்க முக்கியமான ஒன்றா இருக்கிறது. பாருங்க, 63வது சங்கீதத்துல தாவீது ஒரு யூதாவின் வனாந்திரத்துல இருக்கும்போது ஒரு பாட்டை பாடுறாரு. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான சூழ்நிலை என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. நான் செத்து போற சூழ்நிலைங்க. தாவீது அந்த வனாந்திரத்துல நாவு வறண்டு போயிடுச்சு. நம்ம ஊர்ல நீங்க நல்ல கூலிங்கான கண்டிஷன்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் மதுரையெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஊரு ரொம்ப ட்ரையா இருக்கும், ரொம்ப வெயிலுடைய உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும், தண்ணி குடிக்காம என்ன பண்ண முடியாது. ஆமா, நீங்களாம் இங்க நல்ல ஏசிக்குள்ள வாழ்றீங்க, வெளியெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க வரும்போது ஒரு பாட்டில் வச்சுட்டு தான் வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அதனால ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டுக்குள்ள ஜீவிக்கிறதுலாம். அப்ப பாருங்க, வனாந்திரத்துக்குள்ள எப்படி இருக்கும்? சுத்தி புழுதி மணலா தான் இருக்கும், சுத்தி மரம் எதுவுமே என்ன பண்ணாது இருக்காது. வனாந்திரத்துல சொல்றாரு, வறண்டதும்
விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான சூழ்நிலை, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது அப்படி சொல்றாரு. இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உங்க மகிமை, என் ஜீவனை பார்க்க உங்க கிருபை நல்லது ஆண்டவரே. அல்லேலூயா. என் உயிரை விட உங்க கிருபை நல்லது ஆண்டவரே. அப்படி பாடுறவனதான் கர்த்தர் மிகப்பெரியவனாய் உயர்த்தி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நெருக்கம் வருதா, கர்த்தர் இன்னும் அதிகமா என்ன பண்ணணுங்க, பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நெருக்கம் வந்துச்சுன்னு பார்த்து பயப்படாதீங்க. நெருக்கத்தை பார்த்து உங்க வாழ்க்கையில நெருக்கத்தையும் பெருக்கமாய் மாற்றுகிறவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையுடைய நெருக்கங்கள் எல்லாம் பெருக்கமாய் மாறும். பாருங்க, இன்னொரு நபர் யோபுவின் புத்தகத்துல பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு யாருங்க? தவறு செஞ்சவரா? இல்ல, நீதிமானா இருந்தவர். அதை காட்டிலும் ஆவியானவர் யோபுவை குறித்து 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க. ஊத்ஸ் தேசத்திலே உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறமாய் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தான் யாரு? சத்தமா சொல்லுங்க, யோபு. இந்த யோபு உத்தமன், ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். இப்போ பொல்லாப்புக்கு விலகிறவனை தேடி பொல்லாங்க என்ன பண்றாங்க? வருகிறான். சில நேரங்கள்ல நெருக்கம் உங்க பிரச்சனைனால வரும்னு சொன்னேன். இன்னொன்னு, பிசாசினாலே உங்க வாழ்க்கையில என்ன வரும்? நெருக்கம் வரும். ஆனால் நெருக்கத்தையும் உங்க வாழ்க்கையில அவரால் நன்மையாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. யோபு சன்மார்க்கன்னா என்ன அப்படின்னா, சன்மார்க்கன் என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதா சன்மார்க்கன். 2 பேரை வேதம் சொல்லுதா? துன்மார்க்கன், சன்மார்க்கன். துன்மார்க்கன்னா கர்த்தருக்கு பயப்படாதவன், கர்த்தரை தேடாதவன். ஆனா சன்மார்க்கன் என்பது யாரு அப்படின்னா, கர்த்தரை தேடு. பாருங்க, யோபு என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்க நினைச்சு கூட பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறவராக இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பக்திமான். ஆனா 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒருத்தன் உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கிறான். யாருடா நீதிமான்? இவன் இவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறானே. பிசாசுக்கு ஆண்டவர் அனுமதி ஏன் கொடுத்தாரு தெரியுமா? ஏன் அனுமதி கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் யோபுவை நம்பினாரு. எல்லா சொல்லியும் என்னை மறுதலிக்க மாட்டான், என்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு ஆண்டவர் நம்புகிறவரா இருந்தார். யோபுவை ஆண்டவர் குறித்து சாட்சியே கொடுத்தாரு. பாத்தீங்களா? அதனாலதான் சாட்சி கொடுத்தாரு. அவன் பொல்லாப்புக்கு விலகிறவங்க, அவன் உத்தமன்க, அவன் சன்மார்க்கன்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருங்க. இப்ப உலகம் எங்கேயோ ஒருத்தர் சுத்தி பார்த்துட்டு அவன் வந்து பார்க்கிறான், இவன் மேல நம்ம என்ன பண்ண போறோம்? கையை வைக்கணும். யோபுட்ட வரதுக்கு முன்னாடி பிசாசு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவரே, இவன் உங்களை சும்மா என்ன பண்ணல, ஆராதிக்கல, சும்மா உங்களை என்ன பண்ணல, தேடல. நீர் இவனுக்கும் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறீங்க? வேலி அடைத்திருக்கிறீங்க. பிசாசு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்கிறான், வேலியை எடுங்க. உங்களுக்கு எது வேலி தெரியுமா? சபை தான் உங்களுக்கு வேலி. அல்லேலூயா. தேவ வசனம் தான் உங்களுக்கு வேலி. உங்களை இதுவரைக்கும் பிசாசு உங்களை சேதப்படுத்தாமல் கர்த்தருடைய வசனமும் தேவனால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியம் தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேலியை எடுக்க தான் பிசாசு என்ன பண்ணுவான்? பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை இப்ப எப்படி டியூன் பண்றானா, சர்ச்சுக்கு போக விடாம பிரச்சனைகளை, சர்ச்சுக்கு போக விடாம போராட்டங்களை, சர்ச்சுக்கு போக விடாம என்ன பண்ணுகிறான்? உபத்திரவங்களை கொண்டு வரான். ஆனா அதின் மத்தியில கர்த்தர் இருக்குமாய் பிடிக்கணும். அல்லேலூயா. யோபுக்கு கொடுக்கப்பட்ட வேலியை, ஆண்டவரே இந்த வேலியை எடுத்தீங்கன்னா நான் பண்ணிடுவேன், உள்ள போயிருவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு எல்லாவற்றுக்குமே அவனுக்கு அதிகாரம் கொடுக்குது, எல்லாம் உன் கருத்துல இருக்குது. ஆனா அவனுடைய ஜீவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, யோபுவுக்கு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பருக்களினால் வாதித்தார்னு இருக்கா, வாதித்தான் இருக்கா? வாசிங்க யோபு 2 8 தானே, 7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போய் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். வாதித்தான் இருக்கா, வாதித்தார்னு இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வியாதி எனக்கூடிய சாபம் யார் மூலமாய் கொடுக்கப்படுகிறதுனா, பிசாசு மூலமாய் தான் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவருடைய தழும்புகளால்.
இயேசு சிலுவையை சுமந்தது உங்க பாவம் மட்டும் மன்னிக்கப்படல, உங்க வியாதி, உங்க தரித்திரம், உங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை எல்லாத்தையும் என்ன பண்ணார்? சிலுவையில ஏற்றுக்கொண்டா. இப்போ யோபு பாருங்க, இவ்வளவு ஒரு நீதிமானா இருந்தவனுடைய வாழ்க்கையில யோபு கிறிஸ்து 1ஆம் அதிகாரத்துல அந்த 3-4 வசனங்கள்ல பார்க்கலாமா? வாசிங்களேன் ஒருத்தர். பொறுங்க சிஸ்டர், 2 வாசிங்க. அவனுக்கு 7 குமாரர், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய ஜீவன்கள் இருந்தது. இருந்ததுமன்றி பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தார். போதும். இப்ப கவனிங்க, யோபுவுக்கு இருந்தக்கூடிய சொத்து பத்துகளை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு? நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையுமே கிரமமா செய்யறவருங்க. அல்லேலூயா. கவுண்டிங் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது 7000 ஆடுகள் இருந்துச்சா, 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சா, 500 ஏர் மாடுகள் இருந்துச்சா, 500 கழுதைகள் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் எப்படி இருந்தாராம்? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒட்டகம் எத்தனை ஒட்டகம் இருந்துச்சுங்க? 3000 ஒட்டகம் இருந்துச்சு. ஒரு ஒட்டகத்தை எத்தனை நபர் தான் மேய்க்க முடியும்? ஒரு ஒட்டகத்தை மேய்க்க ஒரு நபர் தான் முடியும். அல்லேலூயா. ஒரு நபர்னால ஒரு ஒட்டகத்தை என்ன பண்ண முடியாது சாதாரணமா. எத்தனை பேர் ஒட்டகம் பார்த்துருக்கீங்க? ஒரு ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பனை என்ன பண்ணாது? பத்தாது. அப்படியே ஒரு கவுண்டிங் நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. 7000 ஆடுகள் போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எப்படியும் ஒரு 500ல இருந்து 1000 பேருக்கு என்ன பண்ணிருக்கணும்? இருக்கணும். ரெண்டாவது 3000 ஒட்டகம் இருந்துச்சாம். 3000 ஒட்டகத்துக்கு ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு கவுண்டிங் வச்சுக்கோங்க. 3000 ஒட்டகத்துக்கு எத்தனை பேர் வேணும்? இப்ப 4000 பேர் ஆகி போயிருச்சு. 500 ஏறு மாடுகள், கழுதைகள் இப்படி எல்லாம் இருந்தது. அப்படி ஒரு கவுண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவரா இருந்தாரு. நான் ஒரு ஆவரேஜ் கணக்குன்னு சொல்றேன். இது எல்லாம் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் என்ன பண்ணாங்களாம்? யோபுவுக்கு இருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் ஆனா ஒரு 5000 இருந்து 6000 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு எஜமான் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையுமே இழந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா இழப்பீடு வந்தா, ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விட்டீரே, ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரே, ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்கல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முறையிடுகிறதா இருக்கிறோம். ஆனால் பாருங்க, ஒரு மிகப்பெரிய செல்வ சீமான், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனா இருந்த ஒரு யோபு தனக்கு உண்டான நெருக்கத்துல, தனக்கு உண்டான அந்த வியாகுலத்துல பாருங்க, உச்சம் தலை முதல் எல்லாமே சடுதியா போகுது. அந்த 1ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மதில் விழுந்து பிள்ளைகள் செத்து போறாங்க, இடி விழுந்து ஆடுகள் மாடுகள் எல்லாம் போகுது. எல்லாமே சடுதியா நடக்குது பாருங்க. வேறொருவன் வந்து சொல்லப்படும் போது எல்லாமே சடுதியாய் போய் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆனாலும் யோபு எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிர்வாணியை போல இருக்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை கொடுக்காரு பாருங்க. கர்த்தர் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு இந்த யோபுடைய அனுபவம்? இன்னைக்கு நீங்களும் நானும் யோபுவை போல சோதிக்கப்படலங்க. அல்லேலூயா. யோபுவை போல நீங்க நான் நெருக்கப்படல. ஆனா இந்த நெருக்கத்தை நம்ம பார்த்தாலுமே ஆண்டவருடைய சில நேரம் என்ன பண்ணிடுறோம்? தூர போகிறோம். ஆனால் இவ்வளவு நெருக்கம் வந்தபோது கூட தன்னுடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து என்ன பண்ணிரு? ஜீவனை விட்டு செத்து போயிரியா? நீ உயிரோடு இருப்பதற்கு நீ செத்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா உச்சந்திலிருந்து உள்ள கொடிய பருக்கள் சிரட்டை எடுத்து சுரண்டுகிற ஒரு அனுபவம். உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு யோபுடைய உடல்ல. ஆனாலும் சொல்றாரு, என் மீட்பர் எத்தனை இன்னைக்கு சபை எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும் என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். என் மீட்பராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சபையில் இன்றைக்கு அன்பு கூற முடியுமா? கர்த்தரிடத்துல நெருக்கம் வரும்போது அன்பு கூற முடியுமா? எந்த உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நெருக்கத்தின் மத்தியில போன யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நெருக்கமும் உங்க வாழ்க்கை நன்மைக்கு தேவன் அனுமதிக்கிறார். உங்களை நம்புறார். சில சூழ்நிலைகள்ல நீங்க அவரை மறுதலிக்க மாட்டீங்க, அவரை விட்டு விட மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நம்புகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அந்த நெருக்கம் வந்த போது கூட யோபு கிட்ட இவ்வளவு காரியம், சரி இவ்வளவு அனுபவிச்சப்பா நீ அப்படின்னு அவர் உடனே வாழ்க்கையை மாத்தல. யோபு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை சோதிக்கிறாரா?
சோதிக்கிறாராங்க. நீங்க சுத்த பொண்ணா இழந்து போவீர்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தான் நேசிக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சிட்சிக்கிறவரா இருக்கிறார். யாரை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையும் சேர்த்து என்ன பண்ணுது வருது. உங்களுக்கு பிரச்சனை வருதா, உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். யோபு இவ்வளவு நெருக்கம் வந்தபோது கூட தன்னுடைய விசுவாசத்தை உயர்த்துகிறார். தேவரீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரா இருக்கிறீர். தேவரீர் உம்மாலே என் வாழ்க்கையை ஒருத்தரும் பில்ட் பண்ண முடியாதுன்ற விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கிறாரு. அந்த 42வது அதிகாரம் வரும்போது யோபு தன்னுடைய விசுவாசம் ரொம்ப உயர்த்தி சொல்றாரு. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஜெயம் வந்து விட்டது. இதாங்க ஜெபம். சின்ன ஜெபம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். யோனா பண்ணது பல மணி நேரம் ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. அன்னாள் பண்ணது பல மணி நேரம் ஜெபம் கிடையாது. இங்க யோபு பண்ணது பல மணி நேரம் ஜெபம் கிடையாது. ஆனா உண்மையான ஜெபம், இருதயத்திலிருந்து வந்த ஜெபம். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்க பல மணி நேரம் வசனிக்கிற வசனிப்புகளை தேவன் விரும்பல. உங்க இருதயம் உண்மையாகவே திறக்கப்பட்டிருக்கிறதா? நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்காத தேவனா இருக்கிறார். உங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா? உங்க இருதயம் நறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? வியாபாரத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க ஆசையா வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ரீபில்ட் பண்ண, என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப உங்களால தான் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்பி வரீங்களா? மனம் திரும்பி வரீங்களா? உங்க வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவனா இருக்கிறார். யோபு எதெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணாரா? இரட்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அல்லேலூயா. அன்னாளுக்கு கேட்டது ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கே வளர்ப்பேன். அன்னாள் கேட்டது ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஆனா 6 பிள்ளைகள், சாமுவேலை சேர்த்து 6 பிள்ளைகள் என்ன பண்ணாரு? தேவன் கொடுத்தார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களுக்குள்ள செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம அப்படியே ஜெபித்து நிறைவு செய்வோம். நீதிமொழியின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, வேதம் சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு. எப்ப வாழ்வு அடைவீங்க? அதை அறிக்கை செய்து அதை நான் விட்டு விடும் போது, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது, சகலம் நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கு நீங்க எதையும் மறைக்க முடியாது. உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே என்னை ஃபுல் ஹார்ட்டை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க பைபிள் அப்படியே மூடி வைத்து விட்டு எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று சில நிமிடங்கள் ஒப்பு கொடுங்க. பாருங்களா, ஒப்பு கொடுங்க. ராதாலா ஷேகரி மகான் தலரபோ ஷேகரியான் தலரபோ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நேராய் இருதயங்கள் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தாங்கிடவும் இடம் தருவார். அவைகளை தப்பி செல்லவும் வழியை உண்டாக்குவார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நேரிட்ட சோதனையில உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படி உதவி செய்வார். அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் நீ வெளியே கொண்டு வருவீராக. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி, ஓ ஹalleluya ஹalleluya. அப்படியே துதிக்க பார்க்கலாம். ரா 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 ஷா ரா ரா பாபா ரே மகரனா ஷே. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இந்த காரியத்தை விட்டு எல்லாம் வெளியே உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க. சபையே மௌனமாய் இருக்காதீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல நேரம். ரா 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 ஷா ரா ரா பா. துதிங்க மௌனமாய் இருக்காதீங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை நான் ஊற்றி செபிக்கிறேன். எனக்கு உண்டாயிருக்கிற நெருக்கத்துல நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஜெபிங்க. நீங்க வேடிக்கை பார்க்கிற நேரம் கிடையாதுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அறிஞரும் சொன்னாரு. இந்த கால நேர இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க கண்ணீரோட கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாற்றப்படுது ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வரும் ஆண்டவரே. கேளுங்க. மௌனமா இருக்காதீங்க. தேவ சபையே
மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல. கேளுங்க, ஆண்டவரே உதவி செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அந்த யோனா நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட போது யோனாவை ஆண்டவரே நீர் சத்தத்தை கேட்டு மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கும்படி ஆண்டவரே 1,20,000 ஜனங்களை உட்பக்கமாக இழுத்துக் கொண்டீரே, உட்பக்கமாக இழுத்துக் கொண்டீரே. ஜெபிங்க, ஜெபிங்க, தேவ சபையே ஜெபிங்க, ஜெபிங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. தன் பாவங்களை மறைக்கும் போது வாழ்வடைய முடியாது. தன் பாவங்களை மறைத்து தேவனை விட்டு எந்த போனாலும் பிழைக்க முடியாது. சில இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். சில இருதயங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சில இருதயங்கள் இயக்கங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். இந்த வேளையில இந்த உபவாச நாள்ல இந்த ஓய்வு நாள்ல உங்க இருதயத்தின் பாடங்களை எல்லாம் அவர் எடுத்துக் கொள்கிறார், அவர் எடுத்துக் கொள்கிறார். வருத்தப்பட்டு பாடும் சுரக்கிறவர்களே எல்லாம் ஏற்றவாங்க, உங்க பாடத்தை இறக்கி வைங்க, அவைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னவர். சில கண்ணீர்களை மூலம் துடைக்கிறார், சில கண்ணீர்களை துடைக்கிறார். ஜெபிங்க, ஜெபிங்க, மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. சத்தம் தேவ சமயத்தில் எழுதுவதோடு, இஸ்ரவேலின் சத்தம் தேவ சமயத்தில் எழுதுவதோடு அவர் மரணத்தை கொடுக்க முடியும்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனால் மறுசீரமைக்க முடியும். இறந்து போவதை தேடவும் ரட்சிக்குவதே வந்த மனுஷகுமாரன் இறந்தவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் தருவார், தருவார். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. தகப்பனே, இந்த காலை வேளை ஆண்டவரே நீர் பேசின சத்தம் உம்முடையது. அடியேன் ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரே ஆண்டவரே, நீர் போட்ட பாரத்தை நான் பேசியிருக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் 30, 60, 100 மினியான பலனை கொடுக்கட்டும். நெருக்கத்தில் இருந்த எல்லாரையும் பெருக்கமாய் மாற்றினீரே. இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை எல்லாம் நீர் எடுத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை கொடுத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறோம். நெருக்கங்களை எல்லாம் பெருக்கங்களாய் மாற்றினவையினாலே உனக்கு இதயத்தை ஆழத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்கிறோம். தொடர்ந்து ஆவியின் கரத்தில் தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லா துதி கனம் மகிமை மக்களும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். செபிக்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக வானத்திற்கும் பூமிக்கு சகலத்துக்கும் அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இவ்வளவு நேரம் வார்த்தைகளை ஆண்டவரே பொறுமையோடு விசுவாசத்தோடு கேட்க உதவி செய்தீரே. கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்த காரியங்களிலே ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. வியாதிகளில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் நாமத்தினாலே கடிந்தவைகளை அகப்படுத்துகிறோம். விசேஷமாக உடைய வார்த்தையை பேசி உடைய பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதே குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அதே ஊழியத்தை ஆசீர்வதியும் இன்னும் அநேக ஆயுதங்களுக்கும் நீ எடுத்து பயன்படுத்தப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நீ வைத்திருக்கிற எல்லா தயவுகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும்
கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இடங்களிலே பிரசங்கிக்கிற இடங்களிலே ஜெபிக்கிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தொடர்ந்து நடத்துங்க, நன்மைகளினால நிரப்புங்க. நீதியான நேரங்களை முழுவதுமாக சமுத்திரத்தை தாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிறதான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.